எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி டிஃபனுக்கு ஒரு பருப்பு சாம்பார் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பும் 50 கிராம் துவரம்பருப்பும் எடுத்து 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இது குக்கரில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வச்சு போட்டு 3 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக பருப்பு வேகிறப்பயே ஒரு 5 பல் பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா குழைய வெந்திருக்குது. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகங்க. இதை எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துகிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். லேசாக வதங்கினாவே போதுங்க. தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இதை போட்டுக்கலாம். மூணு தக்காளி தூளாக அரிஞ்சு போட்டிருக்கிறேங்க. இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், காய் ஒரு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கொஞ்சம், கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த காய் அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு புளி தண்ணியை அதில் விட்டுக்கலாம். புளி தண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிச்சிடுச்சிங்க. இப்போ வேக வச்ச பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்தாண்ட தாளித்து கொட்டிடலாம். வானலில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த அரைச்ச தூளை போட்டுக்கலாம். தூள் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருங்க. நைஸாக இருந்தாக்க எல்லாம் கட்டி ஆகிடும். தாளிச்சதை கொட்டிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாங்க. அடுப்பை நிறுத்திடலாம். உப்பு காரம் பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை கரைசல் விட்டுக்கலாம். ருசிக்காக விட்டுருக்குறேங்க. டிஃபன் சாம்பார் தயார். நன்றிங்க.